அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது, தற்போது 2025வது வருடம் நிறைவு பெற்று அடுத்த வருடம் 2026வது வருடம் தொடங்க இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த ஆண்டு, அதாவது பிறக்க இருக்கக்கூடிய புத்தாண்டு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும், ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருடமாவது நமக்கு நல்ல காலம் பிறக்குமா, இல்லை வேறு ஏதேனும் பிரச்சனைகளோடு இந்த காலம் நமக்கு ஆரம்பமாகுமா அப்படிங்கிறத பற்றின பல கேள்விகள் எண்ணங்கள் உருவாகி இருக்கும். பல எதிர்பார்ப்பும் ஆவலும் பிறக்கக்கூடிய ஆண்டுக்கான விஷயத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது வருகின்ற 2026வது புத்தாண்டில் பார்க்கும் பொழுது 12 ராசிக்காரர்களுக்குமே கிரகநிலை மாற்றத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கம் ஏற்பட போகிறது அப்படின்னு பாபா வங்க அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது குறிப்பிட்ட இந்த 3 ராசிக்காரர்களுக்கு படு மோசமான ஒரு ஆண்டாக பிறக்க இருக்கக்கூடிய இந்த 2026வது வருடம் இருக்க போகிறது அப்படின்னு பாபா வங்கா தன்னுடைய கணிப்புகளில் கணித்து சொல்லியிருக்காங்க. தற்போது இந்த பதிவு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இந்த 3 ராசிக்காரர்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய ஆண்டு படு மோசமான விளைவுகளையும் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டிய சூழ்நிலையையும் உருவாக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த 3 ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025வது ஆண்டின் இறுதியை நாம் நெருங்கி கொண்டிருக்கோம். இன்னும் ஒரு மாதத்தில் 2026வது ஆண்டில் நாம் இப்போது நுழைய போகிறோம். இந்த புத்தாண்டில் பல முக்கிய கிரகங்களின் நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது. ஜோதிடத்தின்படி கிரகங்கள் மனித வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் சில கிரகங்கள் ஆழமான தாக்கத்தை உருவாக்குங்க. அதிலும் குறிப்பா சொல்லணும்னா ராகு, கேது, சனி, குரு போன்ற கிரகங்கள் ஒரு ராசியில நீண்ட காலம் பயணிக்கிறதுனால அவற்றின் நிலைகள்ல சிறு மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கும். அந்த வகையில 2026வது ஆண்டில சனி பகவான் மீன ராசியில இருப்பாரு. குரு பகவான் மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய ராசிகள்ல பயணிப்பாரு. ராகு ஆண்டின் சில காலம் கும்ப ராசிலையும் பிறகு மகர ராசிலையும் பயணிக்கிறார். இந்த கிரகங்கள் தவிர மற்ற கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில ராசியை மாற்றி மனித வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. இப்படி 2026ல நடக்கக்கூடிய கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளால சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாய் இருந்தாலும் சில ராசிக்காரர்கள் அதிகப்படியான சிரமங்களையும் மோசமான தாக்கத்தையும் சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லலாம். தற்போது 2026வது ஆண்டின் கிரக பெயர்ச்சிகள் மற்றும் கிரகங்களினுடைய நிலைகளால் எந்தெந்த ராசிக்காரர்கள் நிறைய சிரமங்களை சந்திப்பாங்க அப்படிங்கிறத பாபா வங்க அவர்கள் கணித்து கூறியபடி பார்க்க போகிறோம். பாபா அவர்கள் சொல்லியிருக்கிறதபடி பார்த்தோன்னா முதல் ராசியாக பார்க்க போகிறது மேஷ ராசி அன்பர்கள். மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிறக்க இருக்கக்கூடிய இந்த 2026வது ஆண்டு நிறைய சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். கடந்த காலத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சியில் திளைத்தீர்களோ அதற்கு எதிர்மாறான ஒரு ஆண்டாக பிறக்க இருக்கக்கூடிய 2026வது வருடம் இருக்க பெறப்போகிறது. பலதரப்பட்ட சிக்கல்களை சிக்குவீங்க. உடல் பாதிப்பு அதிகரிக்க செய்யும். மருத்துவமனையில நீங்கள் சென்று தங்குவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மருத்துவமனை வரைக்கும் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிலும் பொருளாதார ரீதியாக பார்த்தோன்னா படு மோசமாக இருக்குங்க. மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே அவசரப்படுவீங்க. முட்டாள்தனமான செய்கையை செய்ய ஆரம்பிப்பீங்க. எதற்கெடுத்தாலும் கோபப்படுவீங்க. எல்லா விஷயத்திலையுமே ஒரு விதமான அலட்சியம் இருக்கும். எதையும் சிந்திக்காம செய்யக்கூடிய நிலை. இந்த மாதிரியான பலதரப்பட்ட காரணங்களால நீங்க பிறக்கக்கூடிய ஆண்டுல மிக பெரிய அளவுல மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். எல்லா விஷயத்திலையுமே சவால்கள் நிறைந்திருக்கும்.
ஒவ்வொரு விஷயத்தையும் இதற்கு பிறகு நீங்கள் போராடி தான் வெல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. பண விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. இந்த ஆண்டில் எதிரிகளினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 2026வது வருடம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது அப்படின்னே சொல்லலாம். சொல்ல போனோன்னா இந்த ராசிக்காரர்களினுடைய வேலையில் அதிகப்படியான சிரமங்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்குங்க. அதனால் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உஷாராக இருக்க பாருங்க. பணியிடத்தில் வந்து தங்களுடைய வேலைகளை திறம்பட செய்ய வேண்டியதோடு தகுந்த நேரத்திற்குள்ளாக தங்களுடைய பணிகளை முடிக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா உங்களுடைய பணியிட சூழல் அவ்வளவா உங்களுக்கு சாதகமாக கிடையாது. அதே நேரம் வந்து பல விஷயங்களில் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதிலும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த காலம் அப்படிங்கிறது அஷ்டம சனி நடக்கிறதுனால நிறைய மன பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய பிரச்சனைகளாலையும் அவதிப்படுவீங்க. அப்படிங்கிறதுனால உங்களுடைய மனதையும் உங்களுடைய உடலையும் நீங்கள் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. தியானம், உடற்பயிற்சி போன்றவை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எந்த வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பித்தாலும் அதில் 1008 தடைகளை சந்திக்க நேரிடலாம். இந்த ஆண்டில் முதலீடுகளை செய்வதாக இருந்தால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வணிகர்கள் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க. வியாபாரிகளுக்கு இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப மந்தமாக போகும். எடுக்கணும் அப்படின்னு நினைச்ச லாபம் நீங்கள் எடுக்க முடியாத வண்ணம் இருக்க பெறும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி எதிரிகள் தங்களை சூழ்ந்து உங்களை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் எதிரிகளிடமிருந்து நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறதும் அவர்களை வந்து ரொம்ப தாழ்வாக நினைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையையே மாற்றிக்கொள்வது ரொம்ப நல்லது. ஏன்னா பிறகு இருக்கக்கூடிய ஆண்டு உங்களை விட உங்களுடைய எதிரிகளுடைய பலம் சற்று அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே செயல்பட பாருங்க. பணி புரிகிறவங்க பணியிடத்தில் அதிக கவனமோடு இருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் வேலையை மாற்றக்கூடிய எண்ணத்தோடு இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவும் சிந்தித்து கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்கள் அதில் ஒரு முடிவை எடுக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சொல்லணும்னா இந்த பிறக்க இருக்கக்கூடிய 2026வது ஆண்டில் தங்களின் செலவுகள் பார்த்திங்கன்னா ரெட்டிப்பாக ஆரம்பிச்சிடும். அதிகப்படியான செலவுகள் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆடம்பரத்திற்காக செலவுகளை அதிகமாக செய்து பண நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி தனுசு. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிறகு இருக்கக்கூடிய 2026வது வருடம் படும் மோசமான ஒரு ஆண்டாகவே இருக்கப்பெற போகிறது. முக்கியமாக இந்த ராசிக்காரர்கள் நிதி இழப்புகளை அதிகமாக சந்திப்பாங்க. தேவையில்லாத நிறைய செலவுகளையும் எதிர்கொள்வீங்க. பணிபுரியறவங்க பணியிடத்தில் சிரமங்களை சந்திப்பாங்க. வணிகர்களும் பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்க வேண்டியதாக இருக்கும். குறிப்பாக இந்த ஆண்டில் ஆரோக்கியம் மிகவும் மோசமாக இருக்கும். மருத்துவ செலவுகள் ஏராளமாக சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இதனால் பண பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோம் கவிழ்த்தோன்னு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் வேலைகளும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும். எல்லா விஷயத்துக்குமே வந்து ரொம்ப கவனமாக பாருங்கள். ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கிறீங்கன்னா உடனே எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஆலோசனை பண்ணி நிபுணர்களினுடைய ஆலோசனைகளை பெற்றதற்கு பிறகு அந்த விஷயங்களில் நீங்கள் முடிவுகளை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. அதே நேரம் தங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அதிக செலவுகள், பணியிட சிரமங்கள், வணிகத்தில் பிரச்சனைகள், ஆரோக்கிய
ஆரோக்கியம் மோசமடைகிறது. இப்படி தனுசு ராசிக்காரர்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2026வது ஆண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆண்டு அப்படிங்கிறது மருத்துவ செலவுகள் உயர்வதால் நிதி பற்றாக்குறைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுங்க. கிரக பெயர்ச்சிகள் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட சாதனைகளை ஏற்படுத்தினாலும் கூட தங்களை பொறுத்த வரைக்கும் இது மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது. அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்லா யோசித்து நிதானமாக நீங்கள் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அது உங்களுடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பிறக்க இருக்கக்கூடிய ஆண்டில் பல திட்டமிடலோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா அனைத்து நன்மைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது.